வணக்கம் அன்பு நண்பர்களே. திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையிலிருந்து பல முரண்களுக்குடைய ஒரு கூட்டணியாக மாறிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னங்க முரண்களுடைய கூட்டணி அப்படிங்கிறீங்க? திமுகவோட கொள்கை அடிப்படையிலான கூட்டணி 2019 தேர்தலோட வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலோட வெற்றி, 2024 பாராளுமன்ற தேர்தலோட வெற்றி, இந்த 3 வெற்றிகளுக்கும் மையப்புள்ளியே பாஜக எதிர்ப்பு தான். ஒரு வகையில் இந்த அரசியலை முதல்ல கையில் எடுத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். நினைவில் இருக்கலாம், 2014 ஆண்டில் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதனால தான் ஆன்டி மோடி சென்டிமெண்ட் அதாவது ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டினால தான் தமிழ்நாட்டில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் போட்டி களத்தில் திமுக இல்லை, அப்புறப்படுத்தப்பட்டிருந்துச்சு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் பாஜக கூட்டணி கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில் அன்புமணி ராமதாசும் ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற 37 தொகுதிகளை அதிமுக தான் வாரி சுருட்டி இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அணுகுனீங்கன்னா முதல்ல மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தமிழ்நாட்டில் பாஜக வேணுமா வேண்டாமான்னு ஒரு தேர்தலை சந்திச்சதே ஜெயலலிதா தான். அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாகவும் இருந்துச்சு. திமுகவை கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவும் வைக்கல. ஸோ அந்த பாலிடிக்ஸ் தான் 2014க்கு பின்பு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அப்படியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையெடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தலோட வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, இது எல்லாமே திமுக உருவாக்கிய ஒரு மதசார்பற்ற அணிக்கு கிடைத்த வெற்றி, கொள்கை அடிப்படையிலான வெற்றி. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். விசிக என்னைக்குமே பாஜகவோட போகாது, சனாதன எதிர்ப்பு. ஒரு மிக முக்கியமாக பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் உள்ள கட்சி விசிக. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்த 2 கட்சிகளும் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. இவங்க அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கமலஹாசனை பொறுத்தவரை தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. அதனால தான் அவருக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் மேலவை பிரதிநிதித்துவம் திமுக கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சிகரெட் அட்டை விளம்பரத்தில் வர மாதிரி திமுக கூட்டணி ஏற்கனவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. 2019, 21, 24 தொடர் வெற்றிகளும் பதிவு செய்திருந்தாங்க. கடைசியாக தான் வந்தா விநாயக் அப்படின்னு மங்காத்தா படத்தில் அஜித்குமார் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி தான் கிரீஷ் சோடங்கர்னு ஒருத்தர் வந்தார். யார் இந்த கிரீஷ் சோடங்கர்? காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பார்வையாளர், கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட குழுவினுடைய கமிட்டியினுடைய தலைவர். இவங்க தான் பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழு. இந்த குழுவினர் பல குடைச்சல்களை தொடர்ந்து திமுகவுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல தான் திமுக பழைய பன்னீர்செல்வமாக மாற வேண்டியிருந்துச்சு. அது என்ன பழைய பன்னீர்செல்வம்னா ஒரு ஃபேமஸான சினிமா டைலாக் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பழைய பன்னீர்செல்வமாக மாறுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் வெற்றிக்கு முக்கியம் தான். கொள்கை கூட்டணியை கட்டமைத்து தான் நம்ம வெற்றியும் பெற்றுட்டு வரோம். பட் அதை விட முக்கியமாக அரசியல் கணக்கில் சில கூட்டணி கணக்குகள் இருக்குது. விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வந்திருக்காரு. விஜய் யாருடைய ஓட்டை எடுக்க போறாருன்னு தெரியல. சிறுபான்மையினர் ஓட்டை எடுப்பாரா, பெரும்பான்மையினர் ஓட்டு தான் உடைப்பாரா என்பது தெரியாத புதிராக இருக்கு. ஏற்கனவே அதிமுகவிடம் இருந்த இளைஞர் ஓட்டு, பெண்கள் ஓட்டை எல்லாம் திமுக கபலீகரம் பண்ணிருச்சு. எப்படி கபலீகரம் பண்ணிருச்சு? விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் மிக்சி கிரைண்டர், மினிஸ்ட்ரி, தாலிக்கு தங்கம்னு ஒரு பல்வேறு ஸ்கீம்கள் இருந்துச்சு. அதன் வழியா விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண் ஆளுமைங்கிற அடிப்படையிலும் பெண்கள் ஓட்டெல்லாம் அதிமுக அவசரம் இருந்துச்சு. அதையெல்லாம் திமுக மகளிர் உரிமை தொகைங்கிற பேர்லையும், மகளிர் விடியல் பயணம்ங்கிற பேர்லையும், புதுமை பெண் திட்டம்ங்கிற பேர்லையும் தன் பக்கம் ஈர்த்திருந்துச்சு. புதிய வரவாக வந்த விஜய்க்கு பின்னால் பெரிய பெண்கள் கூட்டம் பார்க்க முடியுது, இளைஞர்கள் கூட்டம் பார்க்க முடியுது. ஸோ திமுகவுக்கு இந்த அணி போதுமா? விஜய் என்ன ஃபேக்ட் ஏற்படுத்துவார், விஜய் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறார், திமுகவை பாதிப்பாரா, அதிமுகவை பாதிப்பாரா, இன்னும் எல்லாரையும் கிடைக்கிற நபர்களை எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் தேமுதிகவை முதல்ல உள்ளே இழுத்தாங்க. இதுவரை இந்த பார்த்த இந்த கொள்கை கூட்டணி என்பது பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து உருவான கூட்டணி. ஆனால் இப்போ தேமுதிக 2014 பாஜகவோடு கைகோர்த்திருந்த கட்சி, 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கைகோர்த்திருந்த கட்சி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வார்த்தைக்கு வார்த்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிமை அதிமுக என்று பேசக்கூடிய அந்த அதிமுகவோடு கைகோர்த்த கட்சி. கடைசியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஈசா யோகா மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாஜகவினுடைய அமைச்சர் எல் முருகன் அவர்களோடும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களோடும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு கட்சி. 2 தரப்பிடமும் நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கக்கூடிய கட்சி. அப்போ இதனால் வரை நீங்கள் உருவாக்கிய கொள்கை கூட்டணி என்பது விசிக, மதிமுக, கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அலை கொண்ட கட்சிகளை எல்லாம் ஒரு அணியில் வைத்துக்கொண்டு இப்பொழுது முதல் முறையாக தேமுதிகவை நினைச்சாங்க. 2வதாக ஓபிஎஸ்ஐ அவர் சந்திக்க நேரம் கேட்கிற பொழுதெல்லாம் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், உசிலம்பட்டி ஐயப்பன் பேசுகிற பொழுது முதல்வர் புன்னகை ததும்ப அந்த உரையை ஏற்றுக்கொள்கிறார். அன்பில் மகேஷ் பக்கத்தில் இருந்து கொண்டு டேபிளில் மேசையை உற்சாகமாக கைதட்டுகிறார். இந்த ஓபிஎஸ் அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர். பாஜக சொன்னதால் மட்டுமே தர்ம யுத்தம் நடத்தினேன்னு சொன்னவர். தான் யார் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினேன் என்பதை வெளிப்படுத்தியவர். பாஜகவுக்காக ஒவ்வொரு காய் நகரத்திலும் காத்திருந்தவர்.
அமித்ஷா அவர்கள் வருகிற பொழுதும் மோடி அவர்கள் வருகிற பொழுதும் அவர்களை பார்த்தால் பாக்கியம் என்று கடிதம் எழுதி பொதுவெளியில் கசிய விட்டவர். இந்த நொடியில் கூட பாஜக அழைத்தால் என்டிஏ அலையன்ஸ்குள்ள செல்லக்கூடியவர். ஸோ அப்போ ஓபிஎஸ்ஐ மீண்டும் திமுகக்குள்ள கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளும் தொடங்கியிருக்கு. மீண்டும் அல்ல, முதல் முறையாக. அது ஏன் முதல் முறையாக? என்ன லாபம் திமுகவுக்கு? தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக கடந்த முறை இருந்தவரே ஓபிஎஸ் தான். துணை முதல்வராகவும் இருந்தார். தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களை தவிர மற்ற 3 பேருமே ஜெயிக்கல. ஸோ அப்போ திமுகவை பொறுத்தவரை விஜய் என்கிற ஒரு ஃபேக்டர் அச்சத்தை தந்திருக்கிறது. யாரெல்லாம் வர்றாங்களோ வந்தவர்களையெல்லாம் இணைத்துக் கொள்வது. ஸோ அந்த வகையில் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் இந்திய அலையன்ஸ் செட் ஆகலைன்னா ஒரு திமுகவுக்குள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஒருத்தராட வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். இதே போன்று இங்கே மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் நிழலாக இருந்தவர். அந்த தேர்தல் வேலைகளை எல்லாம் வியூகங்களை எல்லாம் வகுத்தவர். தேர்தலுக்கான பணிகளை ஓபிஎஸோடு சேர்த்து செய்தவர். பாஜகவோடு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஓபிஎஸ்க்கு எல்லாவுமாக இருந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்கிற அந்த பிரச்சார மூவ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் பல ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஸோ திமுகவினுடைய கலர் மாறுகிறது. வெற்றி கூட்டணி என்கிற இடம் நோக்கி நகர்கிறார்கள். சித்தாந்த கூட்டணி என்கிற கூட்டணியிலிருந்து சில மாறுதல்களுக்கு உட்பட்டு யாரெல்லாம் சித்தாந்த கூட்டணியோடு தங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 2019 பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு செக் வைத்து தேமுதிக வந்துருச்சு கூட சீட்டு கேட்காதீங்க, ஓபிஎஸ் வரப்போறாரு கூட சீட்டு கேட்காதீங்க, 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை கூட தொடங்க இருக்கு, டவுன் டேபிளில் உட்காரணும். ஸோ அதையெல்லாம் காரணமாக வைத்து சித்தாந்த கூட்டணியை, கொள்கை கூட்டணியை நெருக்குதல் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு பழைய பாஜகவின் நண்பர்களை அழைத்து வந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதனால் வர தேர்தல் களத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு இந்த முறை மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்று சொன்னார். அவர்கள் தேர்தல் களம் காண்பதற்கு வெற்றிக்கு என்பதை விட மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், 1,31,00,000 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இன்னும் ஏராளமான திட்டங்கள் இருக்கு. அத்தனை திட்டங்களும் அவர்களுக்கு எப்படி கை கொடுக்குமோ அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு தொடர்ந்து கை கொடுப்பது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. நீங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஒரு மேடையில் வைத்துக்கொண்டு மோடி எதிர்ப்பை அவர் பேசுவாரா? பேச மாட்டார். பன்னீர்செல்வம் பேசுவாரா? இன்னைக்கு போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டாரு, தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கல, 2300 கோடியை நிறுத்தி வச்சிருக்காங்க, நாளைக்கு ஓபிஎஸ் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து விடுவாரா? செய்ய மாட்டார். ஸோ அப்போ இது திமுக தன்னுடைய வழக்கமான கொள்கை கூட்டணியை தேர்தல் கூட்டணியாக மாற்றியிருக்கிறது. நம்ம நீங்கள் வழக்கமாக சந்திப்பீங்களா ஒரு தேர்தல் அணுகுமுறை, மோடியா தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ ப்ரொஜெக்ஷன், அதான தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடா டெல்லியா, அந்த கேள்வியை கேட்க முடியுமா ஓபிஎஸ் அவர்களையோ பிரேமலதா அவர்களையோ வைத்துக்கொண்டு? அப்போ அந்த இடத்துல யார் வரா? விஜயும் புதிய சக்தியாக வருகிறார். சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்காரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, பாஜகவோடு கைகோர்க்கல. அப்போ இந்த முறை எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான, அதாவது தமிழகத்திலே ஆளுகிற திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறடிக்கப்பட இருக்கிறதோ, எப்படி சிதறடிக்கப்படும்? அதிமுகவும் எடுப்பாங்க, நாம் தமிழர் கட்சியும் எடுப்பாங்க, கிட்டத்தட்ட விஜய் கட்சியும் எடுக்கும். அதே போல மோடி எதிர்ப்பு ஓட்டுகளும் விஜயும் எடுப்பார், திமுகவும் எடுப்பார். அதற்கும் திமுக பாதை காட்டி இருக்கிறது. ஓட்டு அடிப்படையில் திமுகவுக்கு இது பலன் கொடுக்கக்கூடியதான். தேமுதிக உள்ள வந்ததா இருக்கலாம், கிட்டத்தட்ட ஓபிஎஸ் உள்ளே வந்தாலும் பலன் கொடுக்கக்கூடியதான். ஆனால் சீட்டு அடிப்படையில் ஓட்டு என்பது ஒரு நிலை, சீட்டு என்பது ஒரு நிலை. சீட்டு அடிப்படையில் திமுகவுக்கு குடைச்சல்கள் இனிமேல் தான் ஆரம்பமாகும் என்பதால் கள யதார்த்தமாக நான் உணர்கிறேன். இதில் மாற்றுக்கிறது தான் நீங்களும் பதிவு செய்யலாம். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.